எல்லோருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கான மார்ச் பலன் பார்ப்போம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபம் என்றாலே அழகு, ஆடம்பரம், வசதி என்று நினைப்பார்கள். ஆனால் ரிஷபத்தின் உண்மையான பலம் புதன் கொடுக்கும் அந்த புத்திசாலித்தனம் தான். சுக்கிரன் என்றால் சிரமம் என்று அர்த்தமல்ல. ஏனால் உங்கள் ராசிக்கு 2 புதன் இருக்கிறார். சரியான முறையில் முதலீடு செய்து வாழ்க்கையை ரசிப்பது என்பது அர்த்தம். இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு வித்தைக்காரகன் புதன் பகவான் தொழில் ரீதியாகவும் கணித ரீதியாகவும் பல புதுமையான வழியில் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரப்போகின்றார். நீங்கள் பல ஊர்களுக்கு சென்று பல மனிதர்களிடம் பேசி உங்கள் சாதகத்தால வருமானத்தை பெறுகிறது. அற்புதமான காலம். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமாக இது வருகிறது. இந்த 8ஆம் இடத்தின் மறைமுகமான சக்தியும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடன் மற்றும் நோய் தீர்க்கும் இடமும் 10ஆம் இடமான தொழில்தானம் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி ஒரு புள்ளியை இணைத்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறது நண்பர்களே என்பதைத்தான் இந்த வீடியோவில் ஆழமா பார்க்க போறோம். ஜோதிட ரீதியாக ஆதாரங்களுடன் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகும் அந்த பயணத்திற்கு செல்வோம் நண்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்றாலே சுரூபங்களை அறிவிப்பார் என்று ஒரு பேச்சு உண்டா. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு புதன் பகவான் ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறார். கணித ரீதியாகவும் தொழில்துறையிலும் ஆடிட்டிங், கமிஷன் மற்றும் தரகு தொழில் அல்லது தகவல் தொடர்பு துறை இருப்பவர்களுக்கு பல வழிகளில் பணம் வந்து சேரும் நண்பர்களே. ஜோதிட ரீதியாக பார்த்தால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இட தனஸ்தானத்தில் குரு பகவான் புனர்வசனத்தில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கை மிக வலிமையாக்கப் போகின்றார். நீங்கள் ஒரு குருவாக சென்று பேசும் பேச்சுக்கள், செய்யும் டீல்கள் அனைத்தும் போது பணமாக மாறும். அதே நேரத்தில் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் உச்சத்தில் அமர்ந்து உங்கள் நீண்ட கால கனவுகளை நனவாக்கப் போகின்றார். இதனால் வரை முடங்கி கிடந்த தொழில்கள் உதவியாக இருக்கும். இங்கே ஒரு முக்கியமான சுற்றுமத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்தில் 9ஆம் இடமாக வருகிறது. 8ஆம் இடம் என்பது தடைகளை மற்றும் அவமானங்களை குறிக்கும் இருந்தாலும் அது காலச்சக்கரத்தில் பாகிஸ்தானமாக இருப்பதால் நீங்கள் வெளியூர் பயணிகள் மூலமாகவும் அந்நிய தேச தொடர்பு மூலமாகவும் எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்க போறீங்க. அந்த 8ஆம் இடத்தின் மறைமுகமான சக்தியை உங்களை இந்த மாதம் ஒரு வெற்றியாளராக மாற்றப் போகுது. மேலும் ரிஷபராசிக்கு 6ஆம் இடமான கன்னிராசியும் 10ஆம் இடமான கும்பராசியும் இப்போது மிக வலிமையாக தொடர்பு கொள்கின்றன. 6ஆம் இடம் என்பது உங்கள் எதிரிகளை கடன்களை தீர்க்கும் இடம் நண்பர்களே. 10ஆம் இடம் என்பது உங்கள் கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம். தங்கிய ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் வேலையில இருந்த சிக்கல்கள் மறைந்து ஒரு கௌரவமான நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள். 10ல் ராகு இருப்பதால் தொழிலில் ஒரு புரட்சி நடக்கும் என்பது விதி. நீங்கள் செய்யும் புதிய தொழில்கள் முன்பின் தெரியாத மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை தேடித்தரும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையில் 2ல் இருக்கும் குருவின் பார்வையால் மங்கள ஓசை நடத்தேற்கும். இந்த நாட்களாக போன திருமணங்கள் இப்போது நிச்சயமாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறிய மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். பிள்ளைகள் கல்விக்காக வெளியூர் அல்லது வெளிநாடுகள் செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாளில் இருக்கும் கேதுவால் அவ்வப்போது பயம் அல்லது மந்தநிலை வரலாம். ஆனால் 2ல் இருக்கும் குருவும் 11ல் இருக்கும் சனியும் உங்கள் மன உறுதி அதிகரிக்கும். உங்களுக்கு பிடிவாதக்காரர்கள் கூட உங்கள் பிடிக்காதவர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் தோற்றம் பேச்சுக்கு இருக்கும். இந்த மாதம் கம்பீரமாக இருக்கும் நண்பர்களே. வெற்றிக்கான ஞானம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் திறமையை ஒரு இடத்தில் மட்டும் முடக்கிக் கொள்ளாதீர்கள். அதிகம் இருப்பதால் பல சென்று புதிய மனிதர்கள் சந்தியுங்கள். உங்கள் பேச்சால் பலரை ஈர்ப்பீர்கள். அதுவே உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் தரும்.
சுக்கிரன் உங்களுக்கு தரும் அந்த வசதிகளை இந்த மார்ச் மாத உழைப்பின் மூலம் நீங்கள் நிரந்தரமாக அடைவீர்கள் நண்பர்களே. இந்த மாதம் மார்ச் மாதம் வினைகளை சுகமாக மாற்ற புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தொழிற்சாத்திரை செய்யுங்கள். மேலும் 8ஆம் இடத்து தோஷங்களை நீங்கி 9ஆம் இடத்து பாகியம் கிடைக்க சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசனம் செய்வது அல்லது வயதானவர் தாடி வாங்கி கௌரிப்பது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே. நம்பிக்கையோடு இந்த மார்ச் மாதத்தை கையாளுங்கள். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க தொடங்கிவிட்டன. இழந்த புகழையும் பொருளையும் மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இது. மிருக ராசிக்கு செல்வோம். நண்பர்களே, சிவம் என்றாலே சுக்கிரன், சிவராசி என்றாலே காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. உங்களுக்கு தனம் ஸ்தானம் என்பது எப்பொழுதுமே வலுவாகத்தான் இருக்கும். உங்கள் எண்ணம் சிந்தனை செயல்கள் அத்தனையும் இருக்கிறது. ஆனால் உங்கள் சாப்பிட்டிகள் காரணமாக கிணறுகளின் காரணமாக சில சமயம் பாருங்கள் செய்தி உண்டாகும். சில சமயம் செலவுகள் அதிகமாக வரும். எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு என்னுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த இடம் தந்த இடம் அந்த தேதி அனுப்பி வைங்கள். உங்களுக்கு நன்றாக பார்த்து நான் இருக்கின்றேன். தைரியமாக இருங்கள். நன்றாக இருப்போம். இறைவன் அருளால் அனைவரும் நன்றி.